Class 12th Accountancy Chapter 5 Exercise Sum Number 4. So இந்த வீடியோல நம்ம 4 to 7 வரைக்கும் பார்க்க போறோம். இது நமக்கு revaluation of asset and liability. நம்ம first 1 to 3 வரைக்கும் என்ன பார்த்தோம்னா distribution of profit and loss, அதாவது journal entry போடுறது பார்த்தோம். அதாவது profit distribute பண்றது, loss distribute பண்றது, அப்புறம் general reserve fund, workman compensation fund. So இதெல்லாம் நமக்கு distribute பண்ணும்போது journal entry எப்படி வரும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்கும்போது ரீவேல்யூவேஷன் பண்றாங்க. புதுசா ஒரு பார்ட்னர் நமக்கு உள்ள அட்மிட் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி நமக்கு இருக்க சொத்து கடன்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இதுக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். போட்டுட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்னா என்ன, லெட்ஜர் மாதிரி போடுவோம். ஓகேவா? இப்போ ஜேர்னல் போடுறோம். இப்போ இந்த 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி ஜேர்னல் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹரி, மாதவன் அண்ட் கேசவன் ஆர் பார்ட்னர் sharing profit and loss in the ratio of 5:3:2. ஆல்ரெடி ஹரி, மாதவன், கேசவன் பார்ட்னரா இருக்காங்க. அவங்க 5:3:2 அந்த ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட்டையும் லாஸையும். As from 1st April 2017, Vanmati is admitted into the partnership and the new profit sharing ratio is decided as 4:3:2:1. இப்போ வான்மதி அப்படின்றவங்க அட்மிஷன் ஆகுறாங்க புது பார்ட்னரா. அப்ப என்ன பண்றாங்க அப்படி பார்த்தோம்னா 4:3:2:1 அப்படின்ற ரேஷியோல 4 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு நீங்க ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஜேர்னல் என்ட்ரி போடும்போது எதை டெபிட் பண்ணணும் எதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கண்டிப்பா என்ன பண்ணுவோம், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் இல்ல கிரெடிட் பண்ணுவோம். இதுல பாருங்க, இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் premises by 60,000. இதுல நம்ம என்ன பாத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு அசட்டோட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அசட்டோட வேல்யூ நமக்கு ஒரு சொத்து மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சொத்து நம்ம புதுசா வாங்குறோம். ஓகேவா? ஒரு சொத்து வந்து நமக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம், நமக்கு அது நல்ல விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி லயபிலிட்டி குறையுது, ஒரு கடன் நமக்கு கம்மி ஆகுது. அந்த மாதிரினாலும் நமக்கு கடன் கம்மியானாலும் நமக்கு சொத்து ஜாஸ்தியானாலும் அது நமக்கு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி நம்ம நடக்கும்போது என்ன பண்ணோம்னா, அது என்ன சொத்தோ, அது என்ன அசட்டோ, அது என்ன லயபிலிட்டியோ அதை டெபிட் பண்ணணும், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே நமக்கு அந்த அசட்டோட வேல்யூ கம்மி ஆகுது, கடன் லயபிலிட்டி நமக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நமக்கு அது கெட்ட விஷயம். அந்த மாதிரி நடக்கும்போது அது என்ன அசட்டோ இல்ல என்ன லயபிலிட்டியோ அதை கிரெடிட் பண்ணணும், ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணணும். இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 சமமே நம்ம ரொம்ப ஈஸியா போடலாம். இது 2 ஞாபகம் வச்சா போதும். ஜேர்னல்ல எதை டெபிட் பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அந்த ஜேர்னல் போட்டாலே அதை வச்சு நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் ஈஸியா போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் premises by 60,000. premises அப்படின்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு சொத்து. என்ன இருக்குன்னா சொத்தோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. அது நமக்கு அப்ப நல்ல விஷயம் தான். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த சொத்தை என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். அந்த அசெட் நமக்கு என்னது, premises அப்படின்றது அசெட். அதை என்ன பண்ணிருக்கோம், டெபிட் பண்ணிருக்கோம், ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணிருக்கோம். அமௌண்ட் நமக்கு 60,000. நரேஷன் பார்த்தோம்னா அப்ரிசியேஷன் இன் வேல்யூ ஆஃப் premises ரெக்கார்டட். இது நமக்கு ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றது. ஜேர்னலோட ஃபார்மட் உங்களுக்கு 11th தெரியும் இல்லையா, டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட், கிரெடிட். ஸோ நீங்க ஃபார்மட் எல்லாம் போட்டு தான் கரெக்டா போடணும். அடுத்த என்ட்ரி பாருங்க, டிப்ரிஷியேட் ஸ்டாக் பை 5,000, ஃபர்னிச்சர் பை 2,000 அண்ட் மிஷினரி பை 2,500. ஸ்டாக், ஃபர்னிச்சர், மிஷினரி எல்லாமே நமக்கு அசெட் தான். என்ன ஆயிருக்கு, அசெட்டோட வேல்யூ எல்லாமே டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, கம்மி ஆயிருக்கு. அப்ப இது கெட்ட விஷயம் தான். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம், இந்த அசெட் எல்லாமே நம்ம கிரெடிட் பண்ணணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபார் அன் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி புதுசா வந்திருக்கு 500. ஸோ இதுவும் நமக்கு கெட்ட விஷயம் தான். அப்ப என்ன பண்ணுவோம், இதுலயும் நம்ம ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம், இந்த லயபிலிட்டியை கிரெடிட் பண்ணுவோம். 2த்துக்குமே சேம் என்ட்ரி போட போறோம். அப்ப சேர்த்து ஒரே என்ட்ரியா போட்டுடலாம். சேம் என்ட்ரி, டேட் பார்த்தோம்னா 1/4/2017. நம்ம இந்த என்ட்ரியில ஃபுல்லாமே என்ன பண்ண போறோம்னா, நமக்கு அசட்டோட வேல்யூவும் கம்மியா இருக்கு, கடனும் வந்திருக்கு. அப்ப ரெண்டுமே கெட்ட விஷயம் அப்படின்றதால ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம். ஸோ அந்த அசெட் லயபிலிட்டி எல்லாமே நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு ஸ்டாக் நமக்கு 5,000, டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 2,000, டு மிஷினரி 2,500, டு அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டி 500. இது எல்லாமே டோட்டல் பண்ணி இங்க நமக்கு 10,000 போட்டுடுறோம். நரேஷன் பாருங்க, டிக்ரீஸ் இன் அசெட் ரெக்கார்டட் அண்ட் ப்ரொவிஷன் மேடு. இந்த என்ட்ரிக்கு எல்லாமே நம்ம ஜேர்னல் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு லாஸ்டா ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் போட்டுடலாம். அது நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு தான் போடணும்.
ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும். இது நம்ம 11th லெட்ஜர் எப்படி போட்டோம் 4th சாப்டர். சோ அதே ஃபார்மட் தான் இதுவும். டபுள் சைடு போடுவோம், டெபிட் கிரெடிட்னு சொல்லிட்டு டபுள் சைடு போடுவோம். நான் இந்த நோட்ல சிங்கிள் பேஜ்ல போட்டிருக்கேன், நீங்க லெட்ஜர்ல டபுள் சைடு தான் போடுவீங்க. இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எப்படி போடணும், நார்மல் நம்ம லெட்ஜர் எப்படி போடுவோம், என்ன அக்கௌண்ட் போடுறோமோ, நான் உங்களுக்கு 11th லெட்ஜர் வந்து அப்படிதான் சொல்லி கொடுத்தேன், இந்த மெத்தட் படி தான் சொல்லி கொடுத்தேன். நம்ம என்ன அக்கௌண்ட் போடுறோமோ ஜேர்னல்ல அதான் பார்க்கணும். இப்ப நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் தான் போட போறோம். இப்ப ஜேர்னல் என்ட்ரில ரீவேல்யூவேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரில போலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரில நம்ம ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்ப என்ன பண்ண போறோம், கிரெடிட் சைட்ல தான் என்டர் பண்ண போறோம். என்ன என்டர் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா பிரிமிசஸ் போட்டிருக்கோம் இல்லையா, சோ பிரிமிசஸும் அதோட அமௌண்ட்டையும் என்டர் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரில ரீவேல்யூவேஷன் கிரெடிட் சைட்ல இருக்கிறதால கிரெடிட் சைட்ல அந்த ஃபார்மட் படி பைன்னு ஸ்டார்ட் பண்ணோம். பை பிரிமிசஸ் சொல்லிட்டு 60,000 போட்டிருக்கோம். அடுத்த செகண்ட் என்ட்ரில பாருங்க, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், டெபிட் சைட்ல என்டர் பண்ணுவோம். ஆனா என்ன என்டர் பண்ணுவோம், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க ஐட்டம் எல்லாமே என்டர் பண்ணுவோம், அதோட அமௌண்ட் எல்லாம் என்டர் பண்ணுவோம். டெபிட் சைட்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க அமௌண்ட் என்னது, ஸ்டாக், பர்னிச்சர், மிஷினரி, அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ், அதோட அமௌண்ட். இப்ப நம்ம போட்டாச்சு. நம்ம எத்தனை ஜேர்னல் என்ட்ரி இருக்கோ அந்த ரீவேல்யூவேஷன் ஆப்போசிட்ல இருக்கிறதெல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம், இது பேலன்ஸ் பண்ண போறோம். பார்த்தோம்னா நம்ம ரெண்டு சைடுமே கம்பேர் பண்ணா நமக்கு இந்த சைடு தான் ஜாஸ்தி இருக்கு, 60,000. அந்த 60,000 நம்ம இங்க கொண்டு வந்து அதோட ஆப்போசிட் சைடு, கிரெடிட் சைட்ல டோட்டல் பண்ணோம் இல்லையா, அதோட ஆப்போசிட் சைடு டெபிட் சைடு, டெபிட் சைட்ல அந்த 60,000 கொண்டு போகணும். அங்க என்னென்ன அமௌண்ட் இருக்குன்னா இந்த 4 அமௌண்ட் இருக்கு. 5 + 2 நமக்கு 7, 8, 9 மொத்தம் 10,000. அப்போ அந்த 60ல இதெல்லாம் டோட்டல் பண்ணா 10,000, அதை லெஸ் பண்ணா வர 50,000 தான் நமக்கு பேலன்ஸ். நமக்கு பேலன்ஸ் நமக்கு டெபிட் சைட்ல கிடைச்சா இது நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல கிடைச்சா ப்ராஃபிட், கிரெடிட் சைட்ல கிடைச்சா அது நமக்கு லாஸ். இப்ப நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் டிரான்ஸ்பர் டூன்னு போட்டுட்டு எத்தனை பார்ட்னர் இருக்காங்க, பழைய பார்ட்னர் ஹரி, மாதவன், கேசவன் சொல்லிட்டு 3 பார்ட்னர் இருக்காங்க. புது பார்ட்னரை சேர்த்துக்க கூடாது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல. சோ அந்த பழைய பார்ட்னர் நேம போட்டு இந்த 50,000 அந்த 3 பேருக்கும் பிரிச்சிடுறோம். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரேஷியோ கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. ஃபர்ஸ்ட் அவங்க 5:3:2 அந்த ரேஷியோல பிரிச்சிட்டு வந்திருக்காங்க. சோ அந்த ரேஷியோல தான் பிரிப்போம். சோ ஃபர்ஸ்ட் 5:3:2 அந்த ரேஷியோல பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹரி பார்த்தோம்னா ஹரியோட ரேஷியோ 5. அப்ப என்ன பண்ணுவோம், 50,000 into 5/5 + 3 8, 8 + 2 10. சோ டிவைட் பை 10. இது நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 5 5s are 25. அப்ப ஃபர்ஸ்ட் ஹரியோட அமௌண்ட் நமக்கு 25. ஓகேவா, இங்க 25 போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்து டு ரைட் ஆஃப் சண்டரி கிரெடிட்டார்ஸ் பை 16,000. அப்படின்னா என்னன்னா, சண்டரி கிரெடிட்டார்ஸ்னா யாரு, ஓகேவா, நம்ம அவங்களுக்கு கேஷ் பே பண்ணணும்னு அர்த்தம். நம்ம அவங்களுக்கு கடன் கொடுக்கணும், கேஷ் வந்து நம்ம திரும்ப தரணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு தரணும் அப்படின்னா நமக்கு கடன் தானே அது என்ன இருக்கு, ரைட் ஆஃப் ஆயிருக்கு 16,000, கம்மி ஆயிருக்கு. நமக்கு கடன் கம்மி ஆகுறதும் ஒரு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதும் நல்ல விஷயம். ஓகேவா, அப்ப இதுக்கும் நமக்கு என்ன என்ட்ரி, ஒரே என்ட்ரி. அதாவது இந்த பில்டிங் அப்படின்றது அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அசட் நமக்கு 10,000 வந்திருக்கு, புதுசா ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து சண்டரி கிரெடிட்டார்ஸும் கடன் கம்மியாயிருக்கு. சோ இது 3மே நமக்கு நல்ல விஷயம். இப்ப இந்த மாதிரி இருந்தா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அப்ப நல்ல விஷயம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது என்னவோ அதை டெபிட் பண்ணுவோம், ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணுவோம். அடுத்து மிஷினரியோட வேல்யூ கம்மியாயிருக்கு, பர்னிச்சரோட வேல்யூ கம்மியாயிருக்கு அப்படின்னும் போது நமக்கு அசட்டோட வேல்யூ கம்மியாகிறது கெட்ட விஷயம். அப்ப என்ன பண்ணலாம், ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணலாம், அந்த அசட்டோட நேம் நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம். Sundry creditor 16,000, building account 40,000, investment account 10,000 to revaluation 66. Total பண்ணா 66. Being increased value of asset recorded. அடுத்து நமக்கு asset value கம்மி ஆயிருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணோம், revaluation debit பண்ணுவோம். revaluation account debtor 26,000 to machinery 14,000 to furniture 12,000. Being decreased value of asset recorded. அடுத்து நம்ம revaluation account போட்டுட்டு தான் இந்த என்ட்ரி போடுவோம். இப்ப ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரில ரீவேல்யூவேஷன் கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்ப கிரெடிட் சைட்ல இது ஆப்போசிட்ல இருக்கிறதெல்லாம் என்டர் பண்ணிக்குவோம். இந்த கிரெடிட் சைட்ல ஃபார்மட் படி பைன்னு போட்டு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, சண்டரி கிரெடிட்டார் இருக்கு, பில்டிங் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதோட அமௌண்ட். சோ சண்டரி கிரெடிட்டார், பில்டிங், இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதோட அமௌண்ட். அடுத்த என்ட்ரில ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல இருக்கு, அதனால இங்க டெபிட் சைட்ல என்டர் பண்ணுவோம், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத என்டர் பண்ணுவோம்.
இங்க டெபிட் சைட்ல அது ஆப்போசிட்ல இருக்க மிஷினரி ஃபர்னிச்சரும் அதோட அமௌண்ட். ஓகேவா, அடுத்து நம்ம லாஸ்டா பேலன்ஸ் பண்ணலாம். நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது எந்த சைட் ஜாஸ்தி அமௌண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கு. 40 + 10 + 16 56. ஓகேவா, அப்போ 66,000 இங்க டோட்டல் பண்ணி இங்க நம்ம கொண்டு வந்தோம்னா இங்க இருக்க அமௌண்ட் நமக்கு 14 12. ஸோ இதை ஆட் பண்ண நமக்கு 26. இப்போ 66ல 26 மைனஸ் பண்ணா நமக்கு 40 அப்படின்றது தான் நமக்கு பேலன்ஸ். நமக்கு பேலன்ஸ் எங்க கிடைச்சிருக்கு? டெபிட் சைடு கிடைச்சிருக்கு. அப்ப இது நமக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம் நம்ம? ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் டிரான்ஸ்ஃபர் டு இந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அந்த பார்ட்னர்ஸோட பழைய ரேஷியோ படி இது பிரிச்சுக்கணும் இல்லையா? அப்ப இது நமக்கு 40,000. அவங்களோட ரேஷியோ நமக்கு என்னன்னா ரேஷியோ 5:3. இப்போ ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து சீனுக்கு வந்து 5/8. ஸோ இது நம்ம 8ஆல இதை கேன்சல் பண்ணா நமக்கு 8 5s 40 இல்லையா? ஸோ 5 5s 25. ஸோ 25,000. அடுத்து சிவாக்கு நம்ம பார்த்தோம்னா 3 அவரோட ரேஷியோ. ஸோ இதே மாதிரி கேன்சல் பண்ணா 3 5s 15. இதை டோட்டல் பண்ணா நமக்கு 40 வரணும். அப்பதான் நம்ம கரெக்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ப்ராஃபிட்டுக்கான என்ட்ரி போடணும் இல்லையா? லாஸ்டா நம்ம ப்ராஃபிட் வந்தா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுவோம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு சீனஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்மளுக்கு இந்த அமௌண்ட் ரீவேல்யூவேஷன் போட்டு இங்க பிரிச்சு போடணும். ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது ஒண்ணுமே இல்லை. நம்ம ஜேர்னல் நமக்கு 11th படிச்சிருப்போம், லெட்ஜரும் 11th படிச்சிருப்போம். ஃபார்மட் நமக்கு தெரியும். என்ன பண்ணணும்னா இதுல எதை டெபிட் பண்ணணும் எதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல லாஸ்டா ப்ராஃபிட் வந்தா லாஸ் வந்தா எப்படி என்ட்ரி போடுறதுன்றத மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து சம் நம்பர் 6 பார்க்கலாம். சாய் அண்ட் சங்கர் ஆர் பார்ட்னர்ஸ் sharing profit and losses in the ratio of 5:3. The firm's balance sheet as on 31st December 2017 was as follows. நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்க சம்ல ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்களே, அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா கம்மியா இருக்கா என்னன்னு இதுல பேலன்ஸ் ஷீட்டா கொடுத்திருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழேயும் தனியா நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டையும் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் ஜர்னல் எழுத போறோம். On 31st December 2017, Shanmugam was admitted into the partnership of 1/4 share of profit with 12,000 as capital subject to the following adjustment. 31st December 2017ல Shanmugam அப்படின்ற ஒரு புது பார்ட்னரா ஃபர்ம்குள்ள அட்மிஷன் ஆயிருக்காரு. 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல அவர் பாத்தீங்கன்னா வரும்போது 12,000 கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு இல்லையா? அவருக்கு கொண்டு வந்த 12,000 வந்து கேபிட்டல். ஸோ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 5,000 அண்ட் பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 50,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு? 6,000 இருந்துச்சு. மறுபடியும் ரீவேல்யூ பண்ணும்போது 5,000 ஆயிருக்கு. இப்போ எவ்வளோ கம்மியாயிருக்கு பார்த்தோம்னா 1,000 rupees வந்து அசட்டோட வேல்யூ கம்மியாயிருக்கு. அப்போ அசட்டோட வேல்யூ கம்மியான நம்ம என்ன அசட்டோட வேல்யூ நமக்கு 1,000 rupees வந்து கம்மியாயிருக்கு இல்லையா? கம்மியான நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அசட்டை டெபிட் பண்ணுவோம், ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணுவோம். இங்க பில்டிங்கும் பாத்தீங்கன்னா 50,000 ஆயிருக்கு. இப்போ பில்டிங் எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 34,000 இருந்துச்சு, 54,000 ஆயிருக்கு. இப்போ எவ்வளவு அமௌண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? இன்க்ரீஸ் அசட் நமக்கு அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு நல்ல விஷயம். இது நமக்கு வந்து கெட்ட விஷயம், இது நமக்கு வந்து நல்ல விஷயம். ஓகேவா? அப்போ இது வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு, வேல்யூ வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கு, இது வந்து கம்மி ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வேற வேற என்ட்ரி தான் நம்ம இப்ப போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் தனியா பிரிச்சுக்கலாம். அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இட்ஸ் டு பி இன்க்ரீஸ். டவுட்ஃபுல் டெப்ஸ்னாலே நமக்கு என்னது? அது லாஸ் மாதிரி தான். அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கடன் ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்போ இது நமக்கு ஒரு பேடான விஷயம். அடுத்து அன்ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 6,000 இஸ் டு பி brought into the account. இன்வெஸ்ட்மெண்ட்னாலே அசெட் வந்து புதுசா நமக்கு 6,000 வந்திருக்கு. ஓகே, அப்ப இது நல்ல விஷயம். அண்ட் அன்ரெக்கார்ட் லயபிலிட்டி ஆஃப் 2,500 has to be ரெக்கார்ட். புதுசா கடன் ஒரு 2,500 வந்திருக்கு, ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இது நம்ம கெட்ட விஷயம். அப்ப நமக்கு நல்ல விஷயம் நல்லதெல்லாம் எதுன்னு நான் சொல்வேன்னா அசெட் இன்க்ரீஸ் ஆகுறது, கடனோட வேல்யூ கம்மி ஆகுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? கெட்டதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா அசெட்டோட வேல்யூ கம்மி ஆகுறது, கடன் நமக்கு ஜாஸ்தி ஆகுறது. அப்போ நல்லதுக்கெல்லாம் எப்படி நம்ம என்ட்ரி போடுவோமா? அது என்ன அசெட்டோ இல்ல அது என்ன கடனோ அதை டெபிட் பண்ணுவோம், ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணுவோம். இல்ல நமக்கு கெட்ட விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம், அது என்ன ஐட்டமோ அதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஸோ இந்த சம்கான ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மூணாவதா வந்த பார்ட்னர் வந்து கேபிட்டல் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? நம்ம கண்டிப்பா அவர் எடுத்துட்டு வந்த கேபிட்டலுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டுடணும். கேபிட்டல் அவர் கொண்டு வந்தா நம்ம பேங்க்குன்னு தான் போடுவோம் இல்லையா? கேஷா கொண்டு வந்தாலும் நம்ம பேங்க்குன்னு தான் போடணும்.
பேங்க் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு சண்முகம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தேர்ட் பார்ட்னரோட பேரு சண்முகம், அவரோட கேபிட்டல் இல்லையா அது 12,000. டேட் வந்து அவர் ஜாயின் ஆன அந்த டேட். அப்பதான் நமக்கு இந்த ரீவேல்யூவேஷனும் பண்றோம் நம்ம. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், அசட் அதுவும் ரெசட். ஸோ அது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான என்ட்ரி தான் வரும். பில்டிங் அக்கௌண்ட் டெப்டார், அன்ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். இது நமக்கு பில்டிங் எவ்வளவு எக்ஸாக்டா எவ்வளவு அதிகமா இருக்கு, 34,000 இருந்துச்சு, 54,000 ஆயிருக்கு. அப்ப 16,000 தான் ஜாஸ்தி ஆயிருக்கு. அந்த அமௌண்ட் மட்டும் தான் நம்ம போடணும். 60,000 பிளஸ் 6,000 ஈக்குவல் டு 22,000. அடுத்து பார்த்தோம்னா இந்த என்ட்ரில நமக்கு பர்னிச்சரோட வேல்யூ கம்மியா இருக்கு. புதுசா ஒரு கடன் வந்திருக்கு இல்லையா, லயபிலிட்டி. அடுத்து வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ்னா என்னன்னு தெரியும், நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா, அது நமக்கு ஒரு லாஸ் மாதிரி தான். அதுவும் வந்து வந்திருக்கு. அப்ப இது மூணுமே நமக்கு கெட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அது எல்லாமே நம்ம கிரெடிட் பண்ணுவோம், ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி போறதுக்கு அந்த 2 ஐட்டம் ஞாபகம் வச்சுட்டாலே ஜேர்னல் போட்டுடலாம். இப்போ இந்த 3 ஐட்டமையும் போட்டு இதோட அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி இங்க 6,000 போட்டிருக்கோம். பர்னிச்சர் பார்த்தோம்னா 5,000 ரீவேல்யூ பண்ணிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி 6,000 இருந்துச்சு இல்லையா, அந்த எவ்வளவு அமௌண்ட் நமக்கு கம்மியாச்சு, ஓகேவா, அதை மட்டும் தான் நம்ம போடுவோம். தவிர அந்த மொத்த அமௌண்ட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்க மொத்த அமௌண்ட்டையும் போடக்கூடாது. இந்த மாதிரி கம்பேர் பண்ற என்ட்ரிலாம் எவ்வளவு டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும் தான் போடணும். அடுத்து வந்து லாஸ்டா வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டு தான் இந்த என்ட்ரி நம்ம போடுவோம். இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட போறோம். அப்ப ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எப்படி போடுவோம்னா, நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியில பார்ப்போம். ஸோ ஜேர்னல் என்ட்ரியில ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில கிடையாது. செகண்ட் என்ட்ரியில பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல இருக்கு. ஸோ கிரெடிட் சைட்ல ஃபார்மட் படி பைன்னு போட்டு ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கும் அன்ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதோட அமௌண்ட்டையும் என்டர் பண்ணிப்போம். பை பில்டிங் 16,000, அன்ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000. அடுத்த என்ட்ரியில ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல இருக்கு. ஸோ டெபிட் சைட்ல இருந்தா டெபிட் சைட்ல போடுவோம். 2 ஃபார்மட் படி 2 போட்டு அதோட ஆப்போசிட்ல இருக்க இந்த 3 ஐட்டமையும் அதோட அமௌண்ட்டையும் நம்ம போடுவோம். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் ஐட்டம்ஸ் எல்லாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். நமக்கு இந்த சைடு தான் ஜாஸ்தி இருக்கு இல்லையா. ஸோ 16 + 6 நமக்கு 22,000. ஸோ இதை ஆட் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கோம். இங்க நமக்கு ஒரு 25 + 25 5,000 6,000. ஸோ 6,000 நமக்கு 22,000ல நமக்கு லெஸ் ஆச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் பார்த்தோம்னா 16,000 இல்லையா. அந்த 16,000 2 பார்ட்னரோட என்ன சொல்லுவாங்க, இது நம்ம ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் டிரான்ஸ்பர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். எனக்கு இங்க இடம் இல்லை, அதனால இப்படி எழுதியிருக்கேன். இது 2 பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு ஷேர் பண்ணிக்கணும். பழைய பார்ட்னர் யாரு, சாயும் சங்கரும். ஓகேவா, இப்போ என்ன ரேஷியோல ஷேர் பண்ணுவோம்னா, அவங்க வந்து 5:3 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கோனா 16,000 × 5/8 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணா இது 2 5 2s are 10. ஸோ 10,000. அடுத்து வந்து அடுத்த ஆளோட ரேஷியோ வந்து 3. ஸோ 3 2s are 6,000. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 16,000 வரணும். வந்தா நம்ம பிரிச்சு இருக்கிறது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது போட்டாச்சு, நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு இந்த சைட்ல பேலன்ஸ் வந்தா இது நமக்கு ப்ராஃபிட் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் வந்தா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் டு சாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட் என்ட்ரி எழுது. லாஸ் வந்தா கேபிட்டல், இவங்களோட கேபிட்டல் நேம் மேல வரும், ரீவேல்யூவேஷன் கீழே வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா, இந்த சம்ல கேபிட்டல் அக்கௌண்ட் போட சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல பார்த்தோம்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கேட்டிருக்காங்க இல்லையா. ரீவேல்யூவேஷன் போட்டாச்சு, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போட போறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னென்ன ஐட்டம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இங்க கேபிட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா, பழைய பார்ட்னர்ஸோட கேபிட்டல். ஸோ இந்த ஐட்டம் வரும். இந்த ஐட்டம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பை பேலன்ஸ் பிராட் டவுன் சொல்லிட்டு பழைய கேபிட்டலை பை பேலன்ஸ் பிராட் டவுன் சொல்லிட்டு போடுவோம். அடுத்து புதுசா தேர்ட் பார்ட்னர் எடுத்துட்டு வந்தார் இல்லையா கேபிட்டல், ஸோ அதையும் நம்ம போடுவோம். அடுத்து ரீவேல்யூவேஷன்ல நமக்கு வந்த ப்ராஃபிட்டை போடுவோம். அவ்வளவுதான். ஸோ இங்க ஓப்பன் பண்ணிருக்கேன். இது அழகா நீங்க லெட்ஜர் நோட்ல நீட்டா டபுள் சைட் போடுவோம். டெபிட் சைட் கிரெடிட் சைடு சொல்லிட்டு லெட்ஜர் ஃபார்மட்ல டபுள் சைடு அழகா போடணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு டோட்டலாவே 3 பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, புது பார்ட்னரோட சேர்த்து. ஸோ அந்த அமௌண்ட் அப்படின்ற காலமை 3 காலமா பிரிச்சுக்கணும். என்கிட்ட இப்போதைக்கு லெட்ஜர் நோட் இல்லை, அதனால நான் இந்த நோட்லயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் இன்னொரு நாள் வந்து ஃபார்மட் எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போடுறேன். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அமௌண்ட்ன்ற காலமை நார்மலா நமக்கு 2 காலம் இருக்கும் லெட்ஜர் நோட்ல, எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு 3 பார்ட்னர் இருக்காங்களே, அதனால 3 பார்ட்னர் இருக்கும், அது பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன என்ட்ரி போடணும்னு சொல்லியிருக்கேன்னா ஆல்ரெடி இருக்கா, இது கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் மட்டும் தான் போடுவோம் நம்ம. பழைய கேபிட்டல் இருக்கு இல்லையா, சாயோட சங்கரோட கேபிட்டல், அதை வந்து பை பேலன்ஸ் பிராட்னு சொல்லிட்டு 2 பேரோட கேபிட்டலும் அவங்களுக்கான காலம் உள்ள போடணும். ஸோ தேர்ட் பார்ட்னரோட காலம்ல எதுவும் போடக்கூடாது. அடுத்து தேர்ட் பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டல்ல நம்ம பை பேங்க்னு போட்டு அவரோட காலம்ல 12,000 போடுவோம். அடுத்து நமக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல கிடைச்சது இல்லையா ப்ராஃபிட், நமக்கு அதையும் இங்க கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
நமக்கு சாய் சங்கர் 2 பேருக்கு தான் பிரிச்சிருக்கோம் இல்லையா, அதனால அந்த 2 பேருக்கு மட்டும் தான் போடுவோம். இதை நம்ம இப்ப பேலன்ஸ் பண்ணோம்னா நல்லா பாத்துக்கோங்க, நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா அதை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதே ரீவேல்யூவேஷன் நமக்கு லாஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அதை இங்க போடுவோம் இல்லையா. சோ இதெல்லாம் நம்ம ஏன் எங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடுறோம் அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டு சாய்ஸ் கேபிட்டல் சங்கர் கேபிட்டல் ஜர்னல் என்ட்ரி எழுதி இருக்கும், அதனால இதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான என்ட்ரி தான் இது, ஜர்னல் என்ட்ரி தான் இது, அதனால இது கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர். இங்கே பாத்தீங்கன்னா பேங்க் டு சண்முகம் கேபிட்டல் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இது என்ன பண்றோம் சண்முகம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நெக்ஸ்ட் சம்குள்ள இருக்கிற அந்த ஓல்டு கேபிட்டல். ஸோ இதனால தான் இந்த 3 ஐட்டம் கேபிட்டல் அக்கௌண்ட் உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதே நமக்கு லாஸ் கிடைச்சது, நமக்கு லெஜர் போர்ல ஃபார்மட் படியே பார்த்தா இது கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் இங்க என்னங்க இருக்கு கிரெடிட் சைட்ல இருக்கு. ஸோ அதனால கிரெடிட் சைட்ல ஆப்போசிட்ல இருக்க ரீவேல்யூவேஷன் நான் இங்க என்டர் பண்றேன். ஒருவேளை இது நமக்கு லாஸா இருந்தா கேபிட்டல் மேல வரும், ரீவேல்யூவேஷன் கீழே வரும். அப்ப கேபிட்டல் எனக்கு டெபிட் சைட்ல வரும். ஸோ டெபிட் சைட்ல இங்க நான் ரீவேல்யூவேஷன் சொல்லிட்டு என்டர் பண்ணுவேன், எனக்கு லாஸ் வந்துச்சுன்னா புரியுதா. லாஸ்னா இங்க கேபிட்டல்ல டெபிட்ல போடுவோம், நமக்கு ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் கிடைச்சா இங்க நம்ம கிரெடிட்ல போடுவோம். ஸோ இது எப்போ போல நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு டோட்டல் அமௌண்ட், இங்க எந்த ஐட்டமும் இல்ல இல்லையா, அதனால இது அப்படியே ஆப்போசிட் சைட் கொண்டு வந்து அங்க டூ பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணதை நம்ம பிராட் டவுன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு லெஜர் ஃபார்மட்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க 11th சாப்டர் 4 லெஜர் வீடியோ எடுத்து பாருங்க, அதுல வந்து ரொம்ப டீடைலா இருக்கும் லெஜரோட ஃபார்மட் எப்படி போடுறது அப்படின்றதெல்லாம். ஸோ அடுத்து ரீவேல்யூவேஷன் லாஸ்ட் சம். அமல் அண்ட் விமல் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ firm sharing profit and losses in the ratio of 7:5. Their balance sheet as on 31st March 2019 is as follows. So இங்கே நமக்கு பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இதுல நிர்மலா இஸ் அட்மிட்டட் அஸ் a நியூ பார்ட்னர், டேட் கொடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்கன்னா 30,000 1/3 ஷேர் இன் தி ஃபியூச்சர் ப்ராஃபிட் சப்ஜெக்டட் டு தி ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுல பார்த்தோம்னா ஸ்டாக் டு பி டிப்ரிஷியேட்டட் பை 5,000. ஸ்டாக்கோட வேல்யூ 5,000 என்ன இருக்கு டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸ்டாக்னா அசட்டோட வேல்யூ கம்மியாச்சுன்னா நமக்கு அது கெட்ட விஷயம். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் டு பி கிரியேட்டட். டவுட்ஃபுல் டெப்ஸ் அப்படின்றது புதுசா கிரியேட் ஆயிருக்கு, இப்போ இது வந்து லாஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு கெட்ட விஷயம். அடுத்து லேண்ட் இஸ் டு பி அப்ரிஷியேட்னா வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு, லேண்ட் அசட்டோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்குன்னா ஸோ இது நமக்கு நல்ல விஷயம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மட்டுமே தான் நம்ம என்ன பண்ண போறோம், என்ட்ரி நம்ம இதை டெபிட் பண்ணுவோம், லேண்டை டெபிட் பண்ணுவோம், ரீவேல்யூவேஷன் கிரெடிட் பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே என்ட்ரி தான் நம்ம இப்ப பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த சமுக்கு நமக்கு ஜர்னல் என்ட்ரி போட சொல்ல வெறும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஸ்டாக்கோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அசட்டோட வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அசட்டை கிரெடிட் பண்ணிக்குவோம், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். அப்ப ஜர்னல் என்ட்ரி போடும்போது ரீவேல்யூவேஷன் டெபிட்ல இருந்துச்சுன்னா நம்ம டெபிட் சைட்ல அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை என்டர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டெபிட் சைட்ல ஸ்டாக் என்டர் பண்றோம் 5,000. அடுத்து பார்த்தோம்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ், அதாவது வந்து கடன் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அசட்டோட வேல்யூ கம்மியானாலும் கடன் ஜாஸ்தியானாலும் சேம் என்ட்ரி, ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம், அந்த அசட்டோ லயபிலிட்டியோ கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம ரீவேல்யூவேஷன் டெபிட் பண்ணுவோம், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ ரீவேல்யூவேஷன் டெபிட் பண்ணும்போது அப்போ டெபிட் சைடில் என்ட்ரு பண்ணுவோம் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 3,000. லாஸ்ட் என்ட்ரியில் லேண்டோட வேல்யூ ஜாஸ்தி ஆயிருக்கு, அப்போ அசட் நமக்கு ஜாஸ்தி ஆகும்போது அந்த அசட்டை டெபிட் பண்ணுவோம், ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணுவோம். ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்றதால கிரெடிட் சைட்ல என்ட்ரு பண்றேன் பை லேண்ட் அக்கௌண்ட் 20,000. ஸோ உங்களுக்கு இத்தனை சம் பார்த்ததால இது ஜேர்னல் போடாம டைரக்டா போடுறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு 4th சாப்டர் லெட்ஜரோட வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஃபார்மட் லெட்ஜர் புரிஞ்சிடும், அப்ப ஈஸியா நீங்க போட்டுடலாம். அடுத்து எல்லாம் போட்டாச்சு, நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இந்த சைட் ஜாஸ்தி இருக்கு 20,000. ஸோ இங்க கொண்டு வந்து 5 + 3 8, 20ல 8,000 போச்சுன்னா நமக்கு 12,000. 12,000 ரெண்டு பார்ட்னருக்கும் பிரிக்கிறோம். ஸோ அந்த ரேஷியோ உங்களுக்கு எப்படி பிரிக்கிறதுனோ தெரியும். ஸோ 7:5 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சிருந்தோம். 12,000 into 7/12, 12,000 into 5/12 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சா 7,000, 5,000 நமக்கு கிடைக்கும். அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும் இல்லையா. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன போடுவோம், பழைய கேபிட்டல், அதாவது பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்திருக்க பழைய கேபிட்டல், அமல்தோ விமல்தோ பழைய கேபிட்டல் 70,000, 50,000 கொடுத்திருக்காங்க. அது இல்லாம புது பார்ட்னர் 30,000 கேபிட்டல் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதையும் நம்ம பை பேங்க்னு போட்டு அவங்களோட புது பார்ட்னர் நேமு கீழே 30,000 போடுவோம். அடுத்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டையும் 2 பேருக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், அமலுக்கும் விமலுக்கும். ஸோ அடுத்தபடியா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட் உள்ள இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா.
ஸோ இது என்னது நம்ம லயபிலிட்டியில ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அசட் சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்தா அது நமக்கு லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நமக்கு ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் இது கொடுத்தாங்கன்னா லாஸ்ட் சம்ல நமக்கு கொடுக்கல பாருங்க, இந்த சம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்தா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதையும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டு 14,000 10,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ப்ராஃபிட் வந்தா இந்த சைட் கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், லாஸ் வந்தா இந்த சைட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல நமக்கு ப்ராஃபிட், அவங்க கொடுத்த பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ப்ராஃபிட். பேலன்ஸ் ஷீட்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும், லயபிலிட்டி சைட்ல கொடுத்தா அது ப்ராஃபிட், அசட் சைட்ல கொடுத்தா அது லாஸ். ஓகேவா? அப்ப இந்த 2 சாப்டர், இந்த சாப்டர் அடுத்த சாப்டர்லாம் நீங்க அந்த ஐட்டம் ஞாபகம் வச்சுட்டா தான் நீங்க கரெக்டா போட முடியும். ஸோ நமக்கு பேலன்ஸ் பண்ற மெத்தட் உங்களுக்கு தெரியும். பேலன்ஸ் பண்ணா இந்த சைடு அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இதே தான் நமக்கு வரும். ப்ராட் டவுன் பண்ணுவோம், ப்ராட் டவுன் பண்ணதான் இங்க கேரி டவுன் பண்ணுவோம், கேரி டவுன் பண்ணதை இங்க ப்ராட் டவுன் பண்ணுவோம்.